அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம இந்தியன் கார்ன் ரெசிபி பார்ட் 5 பார்க்க போறோம். இதுல கார்ன் 65 பிரியாணி, கார்ன் வடை குழம்பு, கார்ன் உருண்டை குழம்பு, கார்ன் கோலா உருண்டை குழம்புங்கிற 4 ஐட்டம் பார்க்க போறோம். இந்தியன் கார்ன் ரெசிபி பார்ட் 1 to 4 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சிங்க. இன்றைக்கி கார்ன் 65 பிரியாணிங்கிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. அது ஒரு அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. சோளம் சாப்பிட்ற பழக்கத்துக்கும் வந்துடுவாங்க. அடுத்தது வடை குழம்பு, உருண்டை குழம்புங்கிறது கடலப்பருப்பில் செஞ்சதோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இதுலேயே ஹைலைட் வந்து கோலா உருண்டை குழம்பு தாங்க. இந்த கோலா உருண்டை குழம்பு வந்து நம்ம பலா மோஸில் செஞ்சதோடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டான கோலா உருண்டை குழம்பு. இது எல்லாமே எப்படி செய்கிறதுங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பதமான இந்தியன் கார்னை எடுத்து இது ஒரு கத்தி உதவியோட ஃபஸ்ட்டு 2 ரோ ஃபுல்லும் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டா மற்றதெல்லாம் எடுக்கிறது ஈஸி. கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட்டை விரலை வச்சு நம்ம எல்லா கார்னையும் எடுத்துடலாம். முத்தெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 15 நாளைக்கு அப்படியே இருக்கும். அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்ன் 65 பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு கப் சோளம் எடுத்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 5 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நெய், தக்காளி 1, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் டூத் பிக் எடுத்துப்போம். இப்போ பிரியாணி அரிசி ஒரு டம்ளரில் இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துங்க. அலசிட்டு அப்படியே வடிகட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுலாம். டூத் பிக் எடுத்துட்டு நம்ம பாதி கப்பு சோளத்தை இதுமாரி சொருவி ஸ்டிக் ரெடி பண்ணிப்போம். இதுமாரி 1 by 1 சொருவுங்க. சொருவிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கார்ன் ஸ்டிக்குக்கும் 65க்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். 5 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க. இதில் பாதி 65க்கும் பாதி பிரியாணிக்கும் எடுத்துக்கலாம். சோளமாவு 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 4 பச்சை மிளகா. இந்த 4 பச்சை மிளகாவையும் துண்டு துண்டாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம். மீதி இருக்க பேஸ்ட்டில் ஒரு தக்காளியை பிச்சு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நம்மளுடைய பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் சட்டி சூடானோன்னா நெய்யை போட்டுருங்க. நெய் உருகின பிறகு பிரியாணி மசாலாவை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனையும் போகணும், நல்லா சுண்டணும். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா திக்கான பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வடிகட்டி இதில் போட்டுப்போம். வடிகட்டி போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோளம் அரை கப்பையும் இதுலேயும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கின பிறகு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிளறிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுருவோம். இப்போ 65 மசாலாவில் பாதியே ஸ்டிக்கில் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோளமாவு போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் கோட்டிங் ஆன பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். மீதி உள்ள பேஸ்ட்டில் நம்ம பாதி கப்பு இருக்க சோளத்தை போட்டு நல்லா கிளந்து விடுவோம். நல்லா கலந்த பிறகு அதில் சோளமாவு 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணியில் அரிசி பாதி வேக்காடுக்கு வந்துடுச்சு. சோளம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ திரும்ப மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ எண்ணெய் சட்டியில் உள்ள எண்ணெய் சூடானோன்னா கார்ன் ஸ்டிக்கை போட்டுக்கலாம். கார்ன் ஸ்டிக்கை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிக்க போகிறோம். அப்படியே கிளறி விடுங்க. கிளறிட்டு நல்லா பொன்னிறமாக ஆனோன்னா நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுட்டு கிளறி விடுங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம கார்ன் ஸ்டிக்கை எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. கார்ன் ஸ்டிக்கை எடுத்துருங்க. நம்மளுடைய கார்ன் ஸ்டிக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது 65 தான். அதே எண்ணெயில் நம்ம 65 பரட்டி வச்சுருக்கதை போட்டுடலாம். போட்டுட்டு உடனே கிண்டி விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அப்படியே பரட்டி விடுவோம். பரட்டி விட்டு நல்லா பொன்னிறமானோன்னா நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய கார்ன் 65யும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. பிரியாணி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்திருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. இதுமாரி கிளறி விட்டுட்டு அது மேலே கார்ன் ஸ்டிக்கும் 65 மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணுவோம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வடை குழம்பு தான். வடை குழம்புக்கு உருண்டை குழம்புக்கு ஒரே தேவையான பொருள் தான். அது என்னங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க.
இப்போ 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக வெட்டியிருக்கேன். 40 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். 1 கப் ஃப்ரெஷ்ஷான கார்ன், 5 பூண்டு பல்லை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 20 பூண்டு பல், 3/4 கப்பு துருவின தேங்காய், கருவேப்பிலை கொஞ்சம், முருங்கைக்கீரை கொஞ்சம், ஒரு புளி எலுமிச்சை சைஸில் பெரிய எலுமிச்சை சைஸில் உள்ள புளியை எடுத்து தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுங்க. 3 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 6 வரமிளகாய். இப்போ 2 தக்காளியும் நம்ம எடுத்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கடலெண்ணெய் 250 ml எடுத்துப்போம் பொரிக்கிறதுக்கு. தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 50 ml, வரமிளகா 3 மிக்சி ஜாரில் பிச்சு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 5 பூண்டு பல், கொஞ்சம் உப்பை போட்டு நுணுக்கிங்க. நுணுக்கின பிறகு அதுலேயே சோளத்தையும் போட்டு நுணுக்கிப்போம். நுணுக்கினதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிங்க. 2 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயத்தை வெட்டினதை போட்டு நல்லா கிளந்துட்டு அரிசி மாவையும் போட்டு நல்லா கிளறிடுவோம். கிளறிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுப்போம். அதெல்லாம் உருட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெய் சட்டி சூடானோன்னே அதில் இந்த உருண்டையெல்லாம் எடுத்து லைட்டாக தட்டி வடையாக போட போகிறோம். ரொம்ப தட்டிட வேண்டாம், அழுத்திட வேண்டாம், லைட்டாக தட்டிட்டு வடையாக போடுங்க. வடை போட்டோன்னே பெரட்டி விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு பெரட்டி விடலாம். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமான வடை எடுத்தெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துருவோம். இப்போ குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நம்ம வடை குழம்பு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே தாங்க உருண்டை குழம்புக்கும் ரெடி பண்ணணும். இப்போ புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுங்க. வெந்தயத்தை போடுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுலேயே பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வடையை போட்டுக்கலாம். வடையை போட்டுட்டு நல்லா 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. வடை நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம வடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வடை பாருங்கள், குழம்புல உள்ள டேஸ்டெல்லாம் இழுத்துருச்சு. இந்த நேரத்தில் மேலே கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திடலாம். அடுத்தது உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். இந்த உருண்டை குழம்பு வடை குழம்பு ப்ரிப்பரேஷன் தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நுணுக்கிங்க. இதுலேயே சோளத்தையும் போட்டு நல்லா குறைன்னு நுணுக்கி எடுத்துப்போம். நுணுக்கிற பிறகு அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரையை உருவி போட்டுப்போம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் வெட்டின பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் வெட்டின சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த உருட்டின உருண்டையெல்லாம் இட்லி தட்டில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி நம்ம 15 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோங்க. நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம குழம்பு வடை குழம்பு ப்ரிப்பரேஷன்லேயே பண்ணியிருக்கோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த உருண்டையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்புலோட டேஸ்டெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையை தூவிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். அடுத்ததாக நம்ம கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 5 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுங்க. 6 சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். இதில் தேவைக்கேற்ப உப்பும் போட்டு பொட்டுக்கடலை, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சோளம் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இது சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் சட்டி சூடானோன்னா இந்த பாலெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் கலர் மாறிக்கிட்டே இருக்குது. நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்தது கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் வெட்டினதை போட்டுப்போம். 2 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி போட்டு வதக்கிங்க. அதுலேயும் ஒரு தக்காளியும் நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பச்சை மிளகாவும் போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு வதக்கிட்டு அப்படியே அடுப்பை நிறுத்திட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க.
அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு பாத்திரம் போடுங்க. நம்ம அரைச்ச விழுது அதில் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைப்போம். நல்லா கொதித்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க கோலா உருண்டையை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு டேஸ்ட்டெல்லாம் கோலா உருண்டை இழுக்கட்டும். அப்புறம் புதினா தூவிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளுடைய கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்தியன் கார்ன் ரெசிபி பார்ட் 5 பார்த்துருக்கோம். இதில் உள்ள டிஷ்ஷெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.